श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். பூஜயஸ்வைனமே காக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் திரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி. இது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தோட 26வது ஸ்லோகம். இதுல நம்ம அகஸ்தியர் ராமரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூஜயஸ்வைன மேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம், அதாவது அனைவரும் பூஜிக்கக்கூடிய, அனைவரும் எளிமையாக ஈஸியாக பூஜிக்கக்கூடிய, அனைவரும் ஈஸியாக வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு கடவுள், ஒரு இறைவன் தான் நம்மளோட சூரிய தேவன். அதனால அனைவராலும் பூஜிக்கப்படுகிற அந்த சூரிய தேவனை நீயும் பூஜிக்க வேண்டும், நீயும் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் ராமா அப்படின்னு சொல்றார் அகஸ்தியர். சரி, இவரை பூஜித்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாராம் ராமர். அதனாலேயே இதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் வர ஸ்லோகங்கள்ல நம்ம அகஸ்தியர் இதுவரைக்கும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை முழுசா பார்த்தோம். ஆதித்தனை பற்றி, அவர் எப்படி இருந்தார், அவரோட பெருமைகள் என்ன, அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கார், என்னென்ன செஞ்சிட்டு இருக்கார், எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை படித்தால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத சொல்றாராம் அகஸ்தியர். பூஜயஸ்வைன மேகாக்ரோ தேவதேவம் ஜெகத்பதிம் ஏதத் திரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி. அதாவது ராமரை பார்த்து, இப்போ நான் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஸ்தோத்திரத்தை 3 தடவை நீ சொன்னா, 3 வாட்டி சொன்னா நிச்சயமாக இந்த யுத்தத்துல, இந்த போர்ல உனக்கு வெற்றி கிடைக்கும் ராமா அப்படின்னு சொல்றார் நம்மளோட அகஸ்தியர். ஏன் இந்த மாதிரி சொல்றாருன்னா, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சது எப்போ, நம்ம ராமருக்கு ராவணனை பார்த்து பயம் வர்றதுதான், அவரோட அந்த உக்கிரமான ஸ்வரூபத்தை பார்த்தோன்னா பயம் வர்றதுதான் ராமருக்கு. இவ்வளோ பலசாலியா இருக்கானே, இவனை நம்மளால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாராம் ராமர். அந்த ஒரு குழப்பத்துல இருக்கும் போதுதான் அகஸ்தியர் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை சொல்றார். அதனால நிச்சயமாக இதை 3 தடவை படித்தனா நிச்சயமாக உனக்கு இந்த யுத்தத்துல, இந்த போர்ல உனக்கு வெற்றி கிடைக்கும் ராமா அப்படின்னு சொல்றார் நம்மளோட அகஸ்தியர். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த மாதிரி இந்த நபர், இந்த மனிதன் உட்காந்துட்டு இருந்தா அந்த கிளை உடைந்து கீழே விழும்போது அவன் அப்பான்னு கத்தினானா அம்மானு கத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவன் கீழே விழும்போது எப்படி கத்தினான் அப்படின்னு கேட்டா, அவன் அப்பானும் கத்தலையாம், அம்மானும் கத்தலையாம். கீழே விழும்போது ஐயோன்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்தானாம். ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு கிளை உடையும் அப்படின்னு தான் தெரியும். ஆனா கீழே விழும்போதுதான் தெரியாது கிளைக்கும் கீழே இருக்கிற தரைக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவ்வளோ தூரத்துலேருந்து, அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியாது. அதனாலேயே பயத்துல அம்மானும் கத்தலையாம், அவன் அப்பானும் கத்தலையாம். கீழே விழும்போது ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுறானாம். இந்த மாதிரி விழும்போது நம்ம சிவனும் அங்க கைலாயத்துல புன்னகையோட சிரிக்கிறாராம். அப்ப பார்வதி கேட்கலாலாம், இந்த மாதிரி நான் ஒரு நிபந்தனை போட்டேன், அவன் அம்மான்னு சொல்லிட்டு கீழே விழுந்தானா நான் காப்பாத்துவேன், அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தானா நீங்க காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டேன். அப்பையும் நீங்கள் சிரித்தீர்கள், இப்பயும் சிரிக்கிறீர்கள், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம் பார்வதி தேவி. அப்ப சிவன் இவ்வளவு நேரம் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணங்களை விளக்கி சொல்றாராம். முதல்ல அவன் உழப்போறான் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் அவனோட கடந்த காலத்தை பற்றியும் எனக்கு தெரியும், முன் ஜென்மங்களை பற்றியும் எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் அறிந்தவன் தான் இந்த ஈசன் அப்படின்னு சொல்றாராம் சிவன். அப்ப அவர் சொல்றாராம், இவன் பிறந்தலேருந்தே அம்மா அப்பாவை மதிக்காத ஒருத்தன், இவன் பெற்றோர்களை மதிக்காத ஒருத்தன், இவனுக்கு கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனாலேயே நம்பிக்கையும் இல்லாததுனாலே கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வங்களான பெற்றோர்களை மதிக்காத காரணத்தினால், இந்த 2 காரணத்துக்காகவும் இவன் மோட்சம் அடைய மாட்டான், இன்னொரு ஜென்மம் எடுத்து இவன் செய்த பாவங்களை கழிக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் விட்டேன் சும்மா. அதனால நீ இப்ப சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மானு கத்துவானா அப்பான்னு கத்துவானா அப்படின்னு அந்த நிபந்தனையை போடும் போதும் நான் ஏன் சிரித்தேன் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் அவன் 2மே கத்த போறது இல்லைன்னு. ஏன்னா பிறந்த வயதிலேருந்தே பெற்றோர்களை மதிக்காத ஒருத்தன்
இறக்கும் போது எப்படி அவளோட பேரை வாயால சொல்லுவான் அப்படின்னு சொல்றாராம் ஈசன். இந்த நீதி கதையிலேருந்து என்ன நம்ம நீதி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளோட அருள், இறைவனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமாக அவர் மீது நம்பிக்கை வைக்கணுமாம். அது மட்டும் அல்லாமல் பெற்றோர்களுக்கும் மரியாதை செலுத்தணுமாம், வயதில் மூத்தவர்களுக்கும் மரியாதை செலுத்தணுமாம். இந்த நம்பிக்கையும் மரியாதையும் நம்ம செலுத்தினோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு மோட்சம், நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இங்கேயும் கிடைக்குமாம், இறந்த பிறகும் கிடைக்குமாம். இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.